பில்லி சூரியம்னு சொல்றாங்க, ஏவல்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் என்னென்னமா வெரைட்டி? அதெல்லாம் என்ன இப்போ மாதிரியான சமீபத்துல வேலைகள்? நிறைய பேர் பேசுறாங்க பில்லினா என்ன சூனியனா என்னன்னு. ஆ. இப்போ புரியுதுங்களா? நெறைய YouTube வந்துருச்சு. அதுதான் அதுதான் தேவையில்லாதவங்களாம் போயிட்டு பேட்டி கேட்டுக்கிட்டு கொலைக்காரலாம் கொலைச்சிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் கொலைக்கிட்டோம். புரியுதா? பில்லி சூனியன் ஏன் ஹாஸ்பிட்டல்ல போய் சில்லின்னு கேட்க சொல்ல தருவாங்க? ஏன் அந்த பில்லி நம்ம கூப்பிடணும்? ஏன் அந்த சூனியத்தை நம்ம கூப்பிடணும்? புரியுதா? ஒரிஜினலா இங்க என்னமா அதிகமா பண்ணப்படுது? என்னென்ன விஷயங்கள்லாம் இங்க உடம்பு முடியாதவங்க நிறைய பேர் வருவாங்க. ஓகே. ஆண் பெண் வசியம் பண்ணுவோம். ஆ. சரிங்களா? ஆண் பெண் வசியம் பண்ணி கொடுப்போம். சில பேருக்கு 10 நாள்லயே முடியும், சில பேருக்கு 50 நாள்ல முடியும், சில பேருக்கு 6 மாசம் கூட ஆகலாம். இப்போ நீங்க வந்துட்டு வச்சதை எடுக்கவும் செய்வீங்க, வைக்கவும் செய்வீங்க அந்த மாதிரியா? ஒரு காலமும் நான் வைக்க மாட்டேன். எடுக்க மட்டும் தான் செய்வீங்க. எடுக்க மட்டும் செய்வேன். என் உயிரே போனாலும் சரி, அவங்க கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்து என் காலில் கொண்டாலும் நான் செய்ய மாட்டேன். அதுக்கு ஆள் இருக்காங்க, நான் சொல்லி அனுப்பிச்சிடுவோம். நீங்க போய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சில பேருடைய குடும்பம்லாம் அடைஞ்சிருக்கும். அதெல்லாம் பாக்குறப்போ நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்களாமா? நான் அழுவாத நாளே கிடையாது. சுடுகாட்டில் சில பேய் பிடிச்சி ஆடும். அதுங்க சூழ்நிலை சொல்லும் போது நான்லாம் உட்காந்து அழுதுருவேன். சே என்னடா இது, நம்ம தான் இப்படி பிறந்து நம்ம கஷ்டப்படுறோம், ஆனால் இதோட சூழ்நிலை இவ்வளோ மோசமாக இருக்கலாம் நான் நினச்சி வேதனைப்பட்டுருக்கோம்மா. ஆனா இதுக்கு ஏதாவது கால நேரம் ஏதாவது இருக்காமா? இத்தனை நாள்ல சரியாயிடும், அத்தனை நாள்ல சரியாயிடும். பேய் ஓடுறதாம்மா அன்னைக்கே சரி பண்ணி வச்சுக்கோமா. அந்த மாதிரி இப்ப சரி பண்ணிட்டா இப்ப தாண்டின அந்த எல்லையை தாண்டோனே திருப்பி வந்துரும்லாம் சொல்லுவாங்கல்ல, உண்மையாமா? அதுக்கு வேண்டி கட்டணும், ஒழுங்கா கட்டணும், ஒழுங்கா பண்ணணும், ஒழுங்கா செய்யணும், ஒழுங்கா செய்யணும். அது இல்லைன்னா திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தப்பா பண்ணா என்னமா? அது போய் திருப்பி அனுப்புவோம் வேற ஆத்மாவை. அதுதான் கேட்டவ போய் என்ன கூட்டிட்டு வந்துரும். ஆமா, இந்த ஆத்மா போயிடும். ஓ, இந்த ஆத்மா சிவனுக்கு கட்டுப்பட்டு சத்தியம் பண்ணிட்டு போயிடும். சத்தியம் பண்ணிடுச்சா போயிடும். என்ன அனுப்பிச்சிட்டாங்க, நீ வேணா போ. நாங்க என்ன பண்ணோம், அது அவங்களையும் வந்துட்டு அந்த பொண்ணோ இல்ல பையன் மேலேயோ ஆத்ம சக்தி இறக்கிடுவோம். அப்ப அதால ஒன்றும் பண்ண முடியாது. செய்தாலும் கரெக்டா செய்யணும், பண்ணாலும் கரெக்டா பண்ணணும். புரியுதா? காசு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூட காயப்படுத்தக்கூடாது. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு செய்யறேன், நாளைக்கெல்லாம் நாளைக்கு செய்யறேன், இந்த வாரம்லாம் அடுத்த வாரம், அடுத்த மாசம்லாம் இந்த மாசம், அவ்வளவுதான்.